நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சபைக்கேற்ற சங்கீத ஞானத்தால் கரை கடந்த குட்டி புயல் SS01 ஷரத் சந்தோஷ். ஆசானில்லை, இசை மீது அளவில்லா ஆசை மட்டும். ரசிக்க வைக்கும் இவனின் இசை ரசனை SS04 சயீத் சுபான். அன்பான தோழன், இவன் குரலில் இருக்கும் அதிகாலை தூய்மை SS05 அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். உதவிக்கரம் தேவையில்லை, இசையின் ஸ்வரம் ஏந்தும் நிவிளை SS08 சோனியா. புல்லாங்குழலின் இனிமை இவள் குரல், புன்னகைக்கும் புது கவிதை SS09 பார்வதி. இசையறியாது திரிந்தான் தினசரி, இன்று இசையானது இவனின் முகவரி SS10 திவாகர். Yes, ladies and gentlemen, this is it. Airtel Super Singer 4 Top 6 contestants. இத்தனை வாரங்களா முட்டி மோதி இன்னைக்கு டாப் 5 இடத்துக்காக போராட போற அந்த 6 போட்டியாளர்கள். இதோ big round of applause. Absolutely. இவ்வளோ நிறைய வாரங்களா உங்களுடைய இல்லங்கள்ல வந்து உங்களுடைய மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்த அற்புதமான பாடல்கள் பாடி போராடிட்டு இருக்கிற நம்மளுடைய டாப் 6 contestants இந்த வாரம் முழுவதும் பங்கேற்க போவது கால் இறுதி சுற்று ஆஃப் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. Yes, quarter finals வரைக்கும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே மனசு அப்படியே திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கோம். Everybody wants to be in the top 5. Absolutely. And திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க வந்து கையும் அப்படியே தட்டிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாருமே உட்காரலாம். A big welcome to the audience. இந்த நாளோடைய எனர்ஜியை வந்து நீங்க தான் காப்பாத்தி கொண்டு போறீங்க கடைசி வரைக்கும். And it's going to be such a beautiful week for us. ஏன்னா இது வரைக்கும் வேற லெவல்ல நம்ம வந்து நம்மளுடைய இசை பயணத்தை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். And அது நடந்துட்டும் இருக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோட, உங்களுடைய அன்போட. அண்ட் இந்த ஒரு மேடையில இருந்து அடுத்த கட்டமாகிய டாப் 5க்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய கனவும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் துவங்குறதுக்கு முன்னாடி let's speak to each of the contestants. Yes, of course. Top 5 6 பேர் இருக்கீங்க. இந்த வாரம் யாராவது ஒருத்தர் விழ போறீங்க. ஆனா 5 பேர் you will be known as the cream of the crop. கண்டிப்பா டாப் நாட்ச்ல இருக்கிற அந்த 5 பேர் உங்கள தான் இருக்காங்க. ஸோ அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், சொல்லுங்க, எப்படி இருக்கு மனசு? இது வரைக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே டாப் 5 அப்படின்றது எல்லாரோட கனவாகவும் இருக்கும். அவங்க இது வரைக்கும் வந்தவங்க எல்லாரோட கனவாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் எங்களோட முக்கியமான ஒரு கட்டம் எங்கள் லைஃப்லேயே இது. ஸோ இதுக்காக நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்போம் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ டாப் 5 வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Thank you and congratulations அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். சயீத் சுபஹான், சொல்லுங்க. அதாவது அமைதியா இருந்து கடைசியா டாப் 5க்கு வர அந்த தருணத்துல இருக்கீங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி? டாப் 5 அப்படிங்கிறது வந்து அரவிந்த் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு கனவு. டாப் 6 வரைக்கும் வருவேன். நான் ஃபஸ்ட்டு மீன்ஸ் நான் இனிஷியல் ரவுண்ட்ஸ்லேருந்து வந்து என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன். இந்த லெவல் வரைக்கும் போகணும்னு நினைக்கல. பட் இது வரைக்கும் வந்தது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். மீன்ஸ் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Congrats Saeed and all the very best for this week. Sharath Santosh. Sharath. டாப் 6 வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ டாப் 5 என்ட்ரி ரவுண்ட். ஸோ ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நல்லா பண்ணணும், நல்லா பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போகணுமான்ட்டு இருக்குது. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் எல்லாருமே. பட் அந்த டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ just we'll keep up our hard work doing. All the best Sharath and congratulations so far. இந்த பக்கம் திரும்பி நம்ம வந்து கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம் விஷ்ணு. ஓகேயா? டாப் 5ல இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் சோனியா? Tell us. முதல்ல டாப் 6 வரைக்கும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். முதல்ல கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறேன். டாப் 5ன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அது ஒரு கனவு. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா பாடுவோம், நம்பிக்கை இருக்கு. All the best. And Parvati,
கண்டிப்பா டாப் 5 அப்படிங்கும்போது எப்போதுமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த டாப் 5 மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ உங்க தரப்புல என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணனா இது வரைக்கும் பண்ண ரவுண்ட்ஸில் ஐ திங்க் இப்போ போன 1-2 ரவுண்ட் அண்ட் திஸ் ரவுண்ட் ஐ திங்க் கொஞ்சம் கூட எல்லாரும் அப்படி தான் ஹார்ட் ஒர்க் இன்னும் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீ சொன்ன மாதிரி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இங்கே பாடுற அந்த 3 minutes எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். ஸோ ஜஸ்ட் ப்ரேயிங் டு காட் அப்போ நல்லா பண்ண முடியணும், நம்ம பெஸ்ட் கொடுக்க முடியணும். தட்ஸ் இட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. ஸோ திவாகர், டாப் 5 எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ஸோ ஒரு ரவுண்டுமே எல்லாருக்குமே ஒரு கடல் மாதிரி தான். அதை தாண்டுறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கே நின்று பாடுறவங்களுக்கு தான் தெரியும். முதல்ல டாப் 6க்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்கும் டாப் 5 போகிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு தான். அதுக்கான எஃபர்ட் எல்லாருமே போட்டிருக்கோம். நான் டெய்லி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது டாப் 5க்குள்ளே வருவேன்னு. நல்லா பாடுவோன்னு நம்பிக்கை இருக்குது. So thank you very, very much. All the best. Thank you, Divakar, Parvati, Sonia, Arvind, Srinivas, Said, Subhan, and Sharat Santosh. Thank you very much and all the very best. டாப் 6 contestants இருக்காங்க. இந்த வாரத்தோட முடிவுல அது டாப் 5 ஆக போகுது. So let's give it up for top 6 contestants. நம்மளுடைய குவார்டர் ஃபைனல்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் 4ல காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள், டைம்லெஸ் சாங்ஸ், கிளாசிக் ஹிட்ஸ் தான் இந்த வாரம் முழுதும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த டைம்லெஸ் கிளாசிக்ஸ் ஜானர்லயே எத்தனையோ ஸ்டைல்ஸ் இருக்கு, எத்தனையோ வகைகள் இருக்கு. அதாவது ஸ்லோ மெலடி சொல்லலாம், ஃபாஸ்ட் சொல்லலாம். அது தவிர்த்து தத்துவம் இருக்கு, அதையும் தவிர்த்து டுவெட்ஸும் பாட போறாங்க இந்த வாரம். அப்பா, சோ நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த மேடையில உங்களுக்கு பிடித்தமான போட்டியாளர்கள் 1-2 சில டைம்ஸ் 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. பட் ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் சூப்பர் சிங்கர் 4 and அதுவும் குவார்டர் ஃபைனல்ஸ்ல அவங்க ஒவ்வொருத்தருமே 4 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க போறாங்க. and ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே ஒவ்வொரு ஸ்டைல் அண்ட் ஒவ்வொரு ஜானர் ஆஃப் மியூசிக்ல இருக்க போகுது. so it's going to be absolutely exciting. and நம்மளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் நம்ம வந்து துவங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். let's give it up for இசையின் புன்னகை திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள். தமிழகத்தின் ராக் ஸ்டார், மனதை கொள்ளை கொள்ளும் மனு ஜி. நமது சூப்பர் சிங்கர், இளமை புதுமையான காலேஜ் பியூட்டி சுஜாதா மேம் அவர்கள். The man with the melodious voice, Srinivas ji. And let's not forget India's leading voice expert, the one and only Mr. Anand Vaidyanathan avargal. இந்த ஜட்ஜஸ் பேனல்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப ஸ்வீட்டான 5வது நடுவர் வந்து சேர போறாங்க. யார் அவங்க? அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய குரலுடைய இனிமையை வந்து பீட்டே அடிச்சுக்க முடியாது. சூப்பர் சிங்கர் 4 ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்க. அவங்களுடைய சிரிப்பிலேயே எல்லாரையும் அப்படியே சறுக்க வச்சிருவாங்க. For the very first time on Super Singer 4, என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா. ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை இவ்வளவு வாரங்களா. சூப்பர் சிங்கர் 4க்கு நீங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல தான் வந்திருக்கீங்க. What would you like to say to us? எல்லாருக்கும் வணக்கம். நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் இவங்களை எல்லாம். ஆனா இப்போ எனக்கு என்னோட பிறந்த வீட்டுக்கு நான் திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். நல்லா பாடுங்க. நீங்க பாடுற டைம்ல இறைவனோட ஒரு கடாட்சம் உங்கள் மேலே இருந்தால் தான் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது தாராளமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம ஜட்ஜஸ் எல்லாரும் வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் சித்ராமா, உங்களை வந்து எப்படியாவது புதுமையா வெல்கம் பண்ணணும் அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்சோம். ஏதாவது பண்ணுமே. சோ வார்த்தைகளால வந்து எக்கச்சக்கமா சொல்லலாம். நான் வந்து 2 நாள் எடுத்துப்பேன், என்ன நல்லா கோச்சுப்பாங்க எல்லாருமே. பட் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணி உங்களை வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டுட்டோம். அதான் அப்படி ஏறி வந்துட்டேனே. அது கிடையாது. ஓகே, இன்னொரு தடவை கொடுத்த என்ட்ரி நாங்க உங்களுக்காக ஒரு என்ட்ரி கொடுக்க வேணாமா? எங்க சார்புல விஷ்ணு ஸ்டெப் பேக். இந்த புக்கிலாம் பழமை ஆயிட்டு. Once again, please give it up for the ever smiling என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா. அவங்க குழந்தை மனசுக்கு ஏத்த மாதிரி, இனிமையான குரலுக்கு ஏத்த மாதிரி சாக்லேட் ஷவர்
பாடாமலே சாக்லேட் ஷவர் வாங்கிட்டேன். சித்ராமா எல்லாருமே பாடிட்டு சாக்லேட் ஷவர் வாங்குவாங்க. நீங்க சாக்லேட் ஷவர் வாங்கிட்டு எங்களுக்காக 2 வரிகள் பாட சொல்லலாமா சித்ராமாவை? Thank you, Chitrama. Thank you once again for joining us. Okay, so Vishnu, the stage is set. எல்லாருமே ரெடியா காத்துட்டு இருக்கோம். Yes, let's prepare for battle. Battle அப்படினு சொல்லும்போது தான் அந்த மாபெரும் battle, the big battle என்னோட கண்ணுக்கு தெரியுது. இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய பார்வைக்கு அந்த பிரம்மாண்டமான மேடையில் ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom அபார்ட்மெண்ட் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். And this is quarterfinals. And in the genre la avanga edukka pora first style melody, ஒரு அழகான soothing melody பாட்டு பாடுறதுக்கு let's welcome our first contestant SS05 Arvind Srinivas. மெல்ல நடமேனி என்னாகும் மெல்ல நடமேனி என்னாகும் உள்ளை மரப்பாதம் ஆகும் உந்தன் சின்ன இடை படைந்தாடும் வண்ண சிங்காரம் குழைந்து விடும் மெல்ல நடமேனி என்னாகும் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் பருவத்தில் ஆசையை கொடுத்தான் வரும் நாணத்தினால் அதை மறைத்தான் வரும் நாணத்தினால் அதை மறைத்தான் மெல்ல நடமேனி திருமணம் என்றால் அடக்கம் கண் திறந்திருந்தாலும் உறக்கம் திருமணம் என்றால் அடக்கம் கண் திறந்திருந்தாலும் உறக்கம் வருவதை நினைத்தால் நடுக்கம் பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் ஐயோ
நட மெல்ல நட மேனி என்னாகும் முல்லை மலர் பாதம் மோதும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குழைந்து விடும் ஐயோ மெல்ல நட மெல்ல நட மேனி அரவிந்த் என்ன ஒரு பாட்டு அழகாக பாடுனீங்க. அதாவது யூ ரியலி காட் இன் டு தி சாங். எனக்கு அந்த சரணம்லாம் சில இடம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. வெரி சின்சியர் எஃபர்ட் அண்ட் யூனோ ஸ்ருதி சுத்தமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் தேவர் ஹியர் அண்ட் தேர் ஃபியூ கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தது. பட் அதெல்லாம் ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பேக்கேஜ் இட் வாஸ் அ கிரேட் ட்ரீட். இட் வாஸ் ரியலி அ ட்ரீட். பார்க்குறதும் சரி, அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்மைல், அந்த வாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. குட். வெயிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அரவிந்த், ஹலோ மேம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். குறையா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நல்லா பண்ணீங்க. சரணமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்லி செகண்ட் சரணத்தில் இந்த வருவதை அங்கே கொஞ்சம் ஸ்ருதி சின்ன ஸ்லிப், அவ்வளோதான். அது கூட பெரியதாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக, எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அரவிந்த். ஹலோ சார். ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக பாடினேன். உன்னோட வாய்ஸுக்கு இந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் க்ளீனாக இருந்தது, ஸ்ருதி சுத்தமாக இருந்தது. அந்த ஒரிஜினலில் இருக்கப்பட்ட விஷயங்களும் வந்தது. ஒரு இமிட்டேஷனாகவும் இல்லை. You got a little bit of Arvind also into the song, which is very good. Thank you. Which is a plus. Thank you. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், நடிகர் திலகம் பாட்டுக்கு இளைய திலகம் கெட்டப்ல வேஸ்ட் கோட்லாம் போட்டு வந்து கலக்குறீங்களே. எப்படி டாப் 5 போயிடுவோம்னு நம்பிக்கை வந்துட்டாப்ப? இனிமேல் வர ரவுண்ட்ஸ்லையும் நல்லா பாடணும். நல்லா பாடிட்டா கண்டிப்பாக வந்துடுவேன். And Kana, how was it to sing in front of in the panel of judges? ஐயோ, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சித்ரா மேம் வந்து நேரில் பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கல சத்தியமாக. ரியலி we are all blessed to have you மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே அரவிந்த், ஸோ 5 நடுவர்கள் இருக்காங்க அண்ட் அவங்க ஒவ்வொருத்தருமே 10 மார்க்குக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு காமிக்க போறாங்க இப்போ. ஸோ யோர் டோட்டல் மார்க்ஸ் will be out of 50. பார்த்துடலாமா? 8 on 10. Okay. 8 out of 10. Sriniji. 9 out of 10. Uniji. 9 out of 10. That's 26. 26 மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க இது வரைக்கும். மனோஜ். Okay. And that's 34 out of 40. கடைசி 10 புள்ளிகள். அதுல என்ன கிடைச்சிருக்கு பார்க்கலாம். சுஜாதா மேம். 8. 42 மதிப்பெண்கள் 50க்கு. Very good. Good start Arvind. ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பி. All right. Okay. இன்னும் 3 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ்ல 3 ஸ்டைல்ஸ்ல நீங்க வந்து அவங்கள கலக்கணும், அவங்கள அசத்தணும். So all the very best. Thank you so much. All right. Okay. So நம்மளுடைய குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ஒரு கிரேட் ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. அழகழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல் முறையாக சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு கிடைக்க போகுது VCare Trichology Hair Clinic வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இது குவார்ட்டர் ஃபைனல்ஸ். ஒரு பரபரப்பான வாரத்தை விறுவிறுப்பா ஆரம்பிச்சு வச்சிட்டாரு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். 42 points out of 50. It's a good start, இல்ல? டெஃபினட்டா ஒரு குட் ஸ்டார்ட். இதே மாதிரி நம்மளுடைய நடுவர்களை வந்து தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவருடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு வராரு. Let's give it up for SS10 Divakar. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாத
வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். திவாகர் நல்லா பாடுங்க திவாகர். தேங்க்யூ. எனக்கு என்னென்னா இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கப்பட்ட பாட்டு கிடையாது. திவாகர் வந்து நல்லா குத்துப்பாட்டு, சங்கர் மாதேவனோட ஹை பிச் சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் தான், அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. உங்களோட ஒரு சாஃப்ட் வாய்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஒரு கரகரப்பு எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெலடிஸ் பாடும்போது அந்த அந்த ஸ்மூத்னஸ் வராது. அப்படி பார்க்கும்போது இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அந்த சின்னனாவும் பெரியனாவும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்போதுமே அந்த கனி மாங்கனி இல்லையா, அது எனக்கு எப்போதுமே எனக்கு கனி மாங்கனின்னு தான் கேட்டுது. ஐ திங்க் யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். இதுக்கு முன்னாடி கூட வேறு ஏதோ ஒரு பாட்டில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது. உள்ள ஒரு பல்லு இருக்கு எனக்கு, உள்ள ஓஹோ, அதனால நான் சின்ன நான் கட்டும்போது சரியாக கேட்காது. ஓகே, அது என்ன பண்ண முடியும்? அந்த பல் எடுக்க முடியாத வழியில் முடியாது. ஏன் இல்லை, லெஃப்ட் சைடு தள்ளுறது ரைட் சைடு தள்ளிடலாம். அதுவாக விழுந்தாங்க. மாங்கண்ணி எப்படின்னா மாங்கண்ணி. ஆனந்த் சார் வேற இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது நீங்கள் டென்டிஸ்ட்டு தான் பார்க்கணும். எனிவே நல்லா பாடின திவாகர். இட் இஸ் நாட் அ ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ், பட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்னு பார்க்கும்போது இட் வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. திவாகர் பிவிஎஸ் ஐயா அவருடைய வாய்ஸில் அந்த வாய்ஸ் டெம்பரே அப்படி. அவர் ஹை பிச் பாடினா கூட அவருடைய த்ரோட்டு அந்த அளவுக்கு மெலடியாக கேட்கக்கூடிய ஒரு குரல். நீங்கள் அது சாஃப்ட் பண்ணி பாடும்போது ரொம்ப அமுக்குறீங்க. அதனால் என்ன ஆகுது, செகண்ட் சேனல் பால் போல் சி அந்த அளவுக்கு கொஞ்சம் த்ரோ இருக்கட்டுமே உங்கள் வாய்ஸ் கொஞ்சம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை இப்படி பாடிருந்தா அந்த கன்னி நானே நானே லாலே லாலே லாலா அது ஃப்ளாட்டாகவே கேட்டுச்சு. ரெண்டு வாட்டியும் த்ரோ இருந்தால் தான் ஸ்ருதி கரெக்டாக இருக்கும். அந்த டச் வந்தால் இன்னும் அழகு அந்த பாட்டுக்கு. கிரேட் பர்ஃபார்மன்ஸ், நல்லா பாடினீங்க திவாகர். ஹலோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. எனக்கு இன்னைக்கு நீங்கள் மேலே பாடுறப்போ எல்லாம் கொஞ்சம் ஒரு காற்று கூட வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு தொண்டைக்கு ஸ்ட்ரெயினாக இருந்தது. ஸ்ட்ரெயின் சரி, அதனால தான் எனக்கு மீதி எல்லாமே நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லாவே பண்ணீங்க. மறுபடியும் இன்னொரு தடவை பிபிஎஸ் சாரோட சாங் இங்கே கொண்டு வந்து பாடி அவரை எங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். திவாகர் அந்த இது கொஞ்சம் பாடுங்க, அந்த ஹம்மிங் ஒன்று வருமே ஃபர்ஸ்ட் சரணத்தில். ஹோ அப்புறம் ஒரு சங்கதி ஒன்று வரும். ஓகே. பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி நீ 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 எல்லாரும் மாட்டிக்கிறீங்க. கரெக்டா? சரி, பரவாயில்ல. மற்றெல்லாம் நல்லா இருந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன? ஓகே. சூப்பர் ஸ்டார் நா முத்தே திவாகர் நகெத்தே சூப்பர் ஸ்டார் நா முத்தே திவாகர் நகெத்தே. திவாகர் காலங்களில் அவள் வசந்தம், அந்த முதல் லைனுக்கு ஏற்ற மாதிரி காலத்தால் அழியாத இன்னும் வசந்தம் வீசிக்கொண்டு இருக்கும் பாடல்ல. அண்ட் நம்மளுடைய நடுவர்கள் அவங்களுடைய ஓப்பன் ஸ்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஹவ் ஹாப்பி ஆர் யூ டு பி ஹியர்? முதல்ல சித்ராமா முன்னாடி பாடினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜூனியர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, எப்போ சித்ராமா முன்னாடிலாம் பாடுவோன்னு. இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, திவாகருடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனோஜி, இதே வரிகளை நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான டியூனில் ரெமான் சார் கம்போஸ் பண்ண அந்த வித்தியாசமான டியூனில் ஒரு ஆடுக்காக பாடியிருக்கீங்க இல்லையா? ஆமாம்மா. ஸோ அந்த பாட்டிங்களா? காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம்
மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். வாவ், so beautiful. அதுக்கு அடிப்படையே இந்த பாட்டு தானே. ஸோ அந்த பாட்டு பாடின திவாகனுக்கு பாராட்டுக்கள். பாராட்டோட சேர்ந்து மதிப்பெண்களும் என்ன அப்படின்னு கேட்டுலாம். Let's begin with Manoj. Uniji. Thank you, sir. ராமா இருகேன் 24 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க அது வரைக்கும். ஸ்ரீநிதி இருகேன் ஓகே 32 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சுஜாதா மேம் 41 ஓகே 41 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. இட்ஸ் a good score and இன்னும் 3 பெர்ஃபார்மன்சஸ் பாக்கி இருக்கு. ஓகே so do your best and all the best. Thank you. Keep rocking Divakar. Congratulations. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய காலிறுதி சுற்று ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டியாளருமே அவங்களுடைய இந்த கிளாசிக் டைம்லெஸ் சாங் இந்த மேடைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து யார் பாட போறாங்க விஷ்ணு? அடுத்தபடியாக எங்களுடைய குட்டி புலி பாய வருது. Ladies and gentlemen, please welcome SS01 சரத் சந்தோஷ். இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே. தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே. மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே, அங்கு மங்கை தாமரை சிரிக்கட்டுமே. இல்லை எண்ணாமல் கொடுக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே. ஆசையின் நெஞ்சம் துடிக்கட்டுமே, அன்று அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே. நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே, அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே.
வளரட்டுமே ஷரத், எப்படி இந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க? ரீசெண்டாக தான் கேட்டிருக்கீங்க இல்லையா? ரொம்ப கேட்டதில்லை. ஜஸ்ட் சிங் தட். தனிமை சுகங்கள் பிறக்கட்டுமே இரவும் நிலவும் ஐம் சிங் லிட்டில் நோட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேரணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளோ நிறைய இடத்துல அந்த சங்கதி இஸ் வேர் லிட்டில் கட் அண்ட் நாட் டைட். அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். இட்ஸ் நாட் நத்திங் தட் யூ ஓன்ட் கெட் இட். பட் அதர்வைஸ் யூனோ யுவர் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் க்ளீனாக இருந்தது. ஸோ பட் நைஸ், ஐ மீன் குட் சாய்ஸ் அண்ட் குட் எஃபர்ட். தேங்க்யூ சார். சரத் வாய்ஸ் ட்ரெயினர் இருக்கோ இன்னைக்கு? ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சோ? கொஞ்சம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் தெரியுது. ஜாஸ்தி ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சங்கதி அந்த ஃப்ளோ ஸ்மூத்தாக கிடைக்காது. கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு, அதுதான் எனக்கு தெரியுது. ஏன்னா சரத்துக்கு இது ஈஸியாக வர்ற சங்கதி தான். சரத் கேன் சிங் பெட்டர். ஷரத், எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. உங்களோட சாங் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து பாடிருக்கீங்க. சங்கதியஸ் தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வரலான்னு நினச்சேன், அவ்வளோதான். வேறு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எஃபர்ட். இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணதுக்கு நான் சொல்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ. எல்ஐசி ஐடே சரத்னா வெயிட்டே எல்ஐசி ஐடே சரத்னா வெயிட்டே எல்ஐசி ஐடே ஷரத் சந்தோஷ் டாப் 5 செலெக்ஷன்ஸ்ல குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல ஆரம்பமே கொஞ்சம் அப்படியே டென்ஷனோட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? நல்லா பாடணும் வந்தால் வரும். பட் அந்த 3 மினிட்ஸ் எப்படி பாடுவோம், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி பாடுவோன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட பெஸ்ட் நான் கொடுத்தேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து பாடினீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன மதிப்பெண்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்துடலாம். 8 on 10. ஓகே ஷரத், உங்களோட ஸ்ட்ரென்த் இது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருந்தானா ஜாஸ்தி கிடச்சிருக்கும். 8 again. சுஜாதா மேம். Another 8. உன்னிஜி 32 புள்ளிகள். மனோஜி, நான் இப்போ தர மாட்டேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும் தம்பி. அப்படியா? என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, யாரோடைய ஸ்கோர் பீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? 10 வாங்கினீங்கன்னா யூ வில் டை வித் அரவிந்த். 9 வாங்கினீங்கன்னா யூ வில் டை வித் திவாகர். அரவிந்தை கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது இந்த ரவுண்டில். ஓகே, திவாகர் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, இருக்கலாம். பாவம் மனோஜி, சொல்லிடலாம். 8 again. ஓகே, ஸோ 40 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. டீசன்ட் ஸ்டார்ட். இன்னும் 3 performances இருக்கே. ஸோ லெட்ஸ் see. ஓகே, பிக் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ், கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் ஹார்ட். ஆல் தி பெஸ்ட் ஷரத். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல், இது குவார்ட்டர் ஃபைனல்ஸ். இந்த கால் இறுதி சுற்றுல அவங்களுடைய மதிப்பெண்களும் சரி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸும் சரி ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. காலத்தால் அழிக்க முடியாத அருமையான பாடல்கள், அதாவது மெலடி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இன்னையோட கடைசி காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் யார் வந்து கொடுக்க போறாங்க? Yes, final contestant for tonight, SS09 பார்வதி. வான்மீ
பார்வதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நீங்கள் நல்லா பாடுங்க பார்வதி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுது. என்ன மேடையில் ஒரு லைன் வருது சரணத்தில், அங்கே அங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, அங்கே நோட் ரீச் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? வாசலில் என் தேவன் தோன்றினார், எண்ணும் எண்ணும் மேடையில் பொன்மாலை இருக்குல்ல, எண்ணும் எண்ணும் மேடையில் பொன்மாலை அது அது இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் கவிஞனாகி நான் வருது இல்லையா, அது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அவன் அவ்வளோதான். மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். பாரதி நல்லா பாடினேன். பாரதி சம் பிளேசஸ் வர் வெரி பியூட்டிஃபுல், தி எக்ஸ்பிரஷன்ஸ் வர் வெரி நைஸ். பாரதி எப்பவும் பாடுற மாதிரி. பட் எகெயின் ஹை பிச் மேடையில் நானும் எழுதி வச்சிருக்கு. இப்போ பாடவோ பாடல, அந்த சங்கதி கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி கிடைச்சா இன்னும் பாரதி கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அல்ல. ஆல் தி பெஸ்ட். பார்வதி, ஒரு அருமையான பாட்டு எடுத்து இங்கே பாடினதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் எப்படி கம்போஸ் பண்ணாரோ, அந்த அம்மாவை எப்படி பாட வச்சார் அப்படின்றது தான் ஒரு கற்பனை. அவங்க அந்த சரஸ்வதி அந்த குரலில் ஒவ்வொரு சங்கதியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாடினாலும் கிளாரிட்டி, தாலேலா மகரிசா, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாலும் அந்த நோட்டு என்னன்றது நமக்கு புரியும். சின்ன டிரான்சிஸ்டரில் கேட்டால் கூட, ஒரு மோனோ ஸ்பீக்கரில். ஸோ அது நம்ம கற்றுக்கணும். எக்ஸ்ட்ரா குவாலிட்டி என்னன்னா, பார்வதிக்கு ஜானகம்மா மாதிரி நிலாக்கா இது அப்படின்னா ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் தெரியாது, வாய்ஸில் தான் இருக்கும். அதுபோல் பார்வதிக்கு ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, மனசில் இருக்குது, வாய்ஸில் இருக்குது. ஸோ நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் நீங்கள். ஓகே, நல்ல பாட்டு பாடுறதுக்கு நன்றி. தேருக்கு சாரதி, பாட்டுக்கு பார்வதி, தேருக்கு சாரதி, பாட்டுக்கு பார்வதி. பார்வதி, யூ லுக்கிங் ரியலி குட் டுடே. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. பார்வதி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் யூ என்ஜாயிங் இட் சோ ஃபார்? என்னன்னா, இந்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது யாருமே சொல்லல இது குவார்ட்டர் ஃபைனல்ஸாக இருக்க போகிறதுன்னு. எல்லாரும் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். முன்னாடி விட இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இங்கே திடீர்னு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் சொல்லுவேன், ரொம்ப டென்ஸ்டாக தான் இருந்தேன். பட் ஹாப்பியாக இருக்கேன். உங்களுடைய டென்ஷனை ஏற்ற வேண்டாம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லலை. பிகாஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே டென்ஷன் ஆகி யூ ஷுடன் லூஸ் ஃபோக்கஸ் இல்லையா, அதனால தான் இங்கே சொன்னோம். உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டில் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் தான் ஹையர் ஸ்கோர் வாங்கியிருக்காரு, 42 புள்ளிகள். டு யூ திங்க் யூல் பீட் தட்? சொல்லலாம், இந்த ஸ்டேஜில் உண்மையாக வெளிப்படையாக சொல்லணும். பீட் பண்ணுமா தெரியாது, பட் ஐ திங்க் 42 அச்சீவபிள் டார்கெட் மாதிரி இருக்கு. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். And that's an 8. 9 புள்ளிகள். 8 again. மதிப்பெண்கள் 25 மதிப்பெண்கள். பார்வதி, and we have Sujata ma'am scores. Sujata ma'am 9 out of 10 கொடுத்திருக்காங்க. So 42 புள்ளிகள். As you said, Parvati, you tied with Arvind Srinivas. All the very best to you, Parvati, and good luck. Thank you, Parvati. இந்த டாப் 5 செலெக்ஷன்ஸ்ல அற்புதமான பாடல்களோட அழகழகான காம்படிஷனோட உங்களை சந்திக்க வரும். Until then, it's bye from both of us. Keep watching. Airtel Super Singer 4 powered by Energy Tharam Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேட. Good night.